வணக்க மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நான் உங்க எழில். அரசியல் களம் அதிரி உதிரியா ஓடிக்கிட்டே இருக்குது. அப்படியே தஞ்சாவூர்ல விஜய் அப்படி தக 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 நிக்கிறார். இந்த பக்கம் அப்படி கிறிஸ்டோடங்கர் இறங்கின உடனே வந்துருச்சா வரலையான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏகப்பட்ட விஷயத்தோட நிகழ்ச்சிக்குள்ள போவோம் வாங்க. நேரா சம சீனுமாக்குள்ள போறோம். அப்படியே பாருங்க, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு மொழி போராட்டம் உள்ள மையா வருது. என்ன அப்படி மையா வருது அப்படின்னா, திருச்சியில் ரயில்வே இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்தியில் எழுதியிருக்கிறாங்க, அதை அப்படியே தமிழ் படுத்திருக்கிறாங்க. ஹிந்தியை அப்படியே தமிழ் படுத்திருக்கிறாங்க, ஆங்கிலத்திலையும் அப்படியே படுத்திருக்கிறாங்க. மொழி ஒன்று தான், ஆனால் அதனுடைய இதுதான் வித்தியாசம்ன்ற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. போராட்டம் ஆரம்பிச்சு போச்சு. பாருங்க, செவனேன்னு இருந்துக்கங்க. அப்புறம் எங்க மக்கள் சூடானா அப்புறம் சுடு கெடுத்துருவாங்க, ஞாபகம் இருக்கட்டும்னு முதலமைச்சரையே டுட்டு போட்டிருக்காங்க. பார்ட்டி எல்லாம் சூடா தான் இருக்கு. அப்படியே எடப்பாடி ஐயா ஒரு விஷயத்தை பூசுற மாதிரி இல்லாமல் பூசாத மாதிரிலாம் சொல்றார். என்னன்னா, உலகம் முழுக்க தமிழை தூக்கிட்டு போய் பண்றீங்களே பிரதமர் ஐயா, இங்க மட்டும் ஏன் ஹிந்தியில வச்சு இப்படி பண்றீங்க, அப்படியே மாற்றி விடுங்க செல்லமா கேட்கார். அப்படியே நாட்டில் என்ன நடந்தாலும் நடக்கட்டும், மைக்க வைங்க, நான் பஜா 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 பஜன்னு பஜனை பாடுறேன் அப்படின்னு RN ரவி இருக்கார்ல, கோழி கொண்டாடுறாரு மக்கள் பவன்ல. அப்படியே தமிழிசையக்கா ரொம்ப இப்பெல்லாம் வேற வேற மாதிரி யோசிக்கிறாங்க. உங்களுடைய தோல்வியை மறைக்கிறதுக்கு எங்க கிட்ட வந்து இப்படி இப்படி கொண்டு வர்றீங்க, இதெல்லாம் எடுபடாது தம்பி அப்படிங்க அக்கா. என்னைக்குமே தமிழ்நாட்டில் திணிப்பு என்பதற்கு எந்த முயற்சியும் மத்திய அரசால் மேற்கொள்ளப்படவில்லை. ஆனால் திணிப்பு என்பதை நீங்கள் திணித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான். தமிழை முதன்மையாக நாங்கள் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கையில் தமிழ் தான் பிரதானப்படுத்தப்படுகிறது, தாய்மொழி. அதுக்கு நீங்க எதிர்க்கிறீங்க. நீட் தமிழிலும் எழுதலாம் அப்படின்றத கொண்டு வந்தது பாரதிய ஜனதா கட்சியின் அரசு. ஆனா நீங்க வந்து ஒரு குரூப் 2 எக்ஸாம கூட ஒழுங்கா நடத்தாம, ஆனா எல்லா நாளும் தமிழை பற்றி நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதான் நான் கேட்கிறேன். யூபி அரசாங்கத்தில் இருந்தீங்கல்ல அன்னைக்கு, அதாவது நீங்க எல்லாத்தையும் நீங்க தமிழ்ல ஹிந்தியில இருக்கு நீங்க எனக்கு குற்றம் சாட்டி இருக்கிறீங்களா? தமிழ் படித்து கொண்டு இருக்கிறோம் நாங்க, நம்ம மாநிலத்திற்கு ஏற்ற மாதிரி. ஏனென்றால் இது இயல்பு, மத்தியில் இருக்கும் பொழுது அந்த பெயர்கள் அப்படி இருக்கிறது. ஆனா நாங்க இங்க பேசும் பொழுது பிரதம மந்திரியின் காப்பீடு திட்டம், பிரதம மந்திரியின் வீடு கட்டும் திட்டம், செல்வ மகள் சேமிப்பு திட்டம் அப்படின்னு தான் சொல்லி கொண்டு இருக்கிறோம். உங்களுக்கு எல்லாம் கலைஞர் பெயர் வந்தனா உங்களுக்கு எல்லாம் சரியா இருக்கும். அதனால அரசாங்கத்தின் தோல்வியை மறைப்பதற்கு எப்பெல்லாம் முன்னிறுத்தணுமோ அப்ப ஹிந்தியை கையில் எடுத்துக்குவாங்க. அப்படியே இன்னொரு விஷயத்தை மோடி ஐயாவுக்கு சப்போர்ட் பண்ணி சொல்றாங்க. ஐயா வந்தா தமிழ்ல பேச எவ்வளவு ட்ரை பண்றாரு தெரியுமா, அம்மா இலை அப்படின்னு அப்படியே திருவிளையாடல வர சிவாஜி கணேசன் மாதிரி ட்ரை பண்றாரு. நீங்க என்னடா ட்விட்டர் போட்டாலும் திட்டுறீங்க, அது போட்டாலும் திட்டுறீங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ஏர்லைன்ஸ்ல போன ஏர் ஹோஸ்டஸ் கிட்ட தவறா நடந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் கைதாகி இருக்கிறார். இதெல்லாம் என்ன சொல்றீங்க நீங்க? ஆக உணர்வு பூர்வமாக பல பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு.
உடனே அதை மூடி மறைக்கிறாங்க. அந்த காலத்து உங்களோட இந்த ஹிந்தி எதிர்ப்பு, திணிப்பு, இந்த மாய்மாலாம் ஒண்ணு நடக்காது. மக்களுக்கு நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வந்தா தமிழ்ல பேசுறாரு, தமிழ்ல ட்வீட் போடுறாரு, தமிழுக்கு மரியாதை கொடுக்கிறார்கள். இதையெல்லாம் நீங்க மறைக்க வேண்டும் என்று பார்த்தால் நடக்காது என்பது எனது கருத்து. ஐயா, உங்களுடைய ஆசீர்வாதம் 2 கரத்திலிருந்து சர்ன்னு வரணும், அது அப்படியே என் உடம்புல இறங்கணும், நம்ம மக்களெல்லாம் ஜெயிக்கணும், ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு எடப்பாடி ஐயா, எம்ஜிஆர் ஐயா, ஜெயலலிதா அம்மா காலில் விழுந்து அப்படியே மாவட்ட செயலாளர்கள் அந்த ஆசீர்வாதத்தை இறக்கி பண்ணுங்கன்னு கேட்கார். அப்படியே பாருங்க, என்னைய உள்ளேயே வராத, அங்கனையே கேட்டுலையே நில்லுன்னு சங்கடப்படுத்துறாங்க. நான் எவ்வளவு கொள்கை பிடிப்போட உள்ள வந்திருக்கிறேன், என்னுடைய மக்கள், என்னுடைய ஃபேன்ஸ் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, நான் வந்தே தீருவேன், என்னை யாரும் தடுக்க முடியாது அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம அண்ணாச்சி பேசுறார். இத பாரு, ஒன்னு நீ இல்லனா நான் இல்லனா நீ இல்லனா நான், நமக்குள்ள வேற எவனும் நடுவில் வந்துடக்கூடாது. நாம 2 பேரால மட்டும்தான் மக்களை ஈஸியா ஏமாத்த முடியும். இந்த விஜய் வந்ததுனால நமக்கு பொழப்பே போச்சு. மக்கள் வேற அவனை தான் நம்புறாங்க. நாம வெளியே அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டாலும் உள்ள நம்மளுடைய டீலிங் பக்காவா இருக்கணும். மக்களோட ஃபீலிங்ஸை பத்திலாம் நமக்கு கவலை இல்லை, நமக்கு டீலிங் தான் முக்கியம். மாத்தி மாத்தி ஆட்சிக்கு வந்துடலாம்னு நினைச்சோம், ஆனா அது நடக்காது போல் இருக்கு. அதனால நீ என்ன பண்ற, எஸ்ஓபின்னு போட்டு ஒரு பக்கம் அவனை தடுத்துரு, இன்னொரு பக்கம் அவன் மேல பழி போட்டு நானும் தடுத்துடுறேன். என்ன ஓகேவா? டீலிங் ஓகேவா? ஓவர். யார் முன்னாடி வர்றோம்ன்றது பிரச்சனை இல்லை, யார் எப்படி கரெக்டாக வர்றோம்ங்கிறதான் பிரச்சனை. பாருங்க, நீங்கள் ரொம்ப நாளாக இருந்தீங்க, நாங்கள் நேற்று உள்ள வந்தோம், சீட்டை கப்புன்னு வாங்கிட்டோமா, கையெழுத்து போட்டோமா, என்னங்க நீங்கள் போங்கங்காரிய சுதீஷு. நடைபெற உள்ள மாநில தேர்தலில் திமுகவுடைய கூட்டணியில் எங்களுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு ஒரு பாராளுமன்ற ராஜ்யசபாவுடைய உறுப்பினருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்காக முதல்வருடைய தமிழக முதலமைச்சருக்கும் எங்களுடைய பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ திமுகவில் தேமுதிகவுக்கு சீட்டு ஒதுக்கியிருக்காங்க. இதற்கு பிறகு எங்களுடைய பொதுச் செயலாளர் திரு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்று வேட்பாளர் அறிவிப்பார். அதுக்கப்புறம் நாமினேஷன் இது நடைபெறாது. அது என்னுடைய பொதுச் செயலாளர்கள் நாளை அறிவிப்பார். எல்லாம் பேசப்பட்டது. இப்போ முதல்ல இப்போ ராஜ்யசபா பேசி கொடுத்துருக்காங்க. ஒரு வாரத்தில் எத்தனை சட்டமன்ற தொகுதி, எந்தெந்த தொகுதி என்று பின்னாடி ஒரு வாரத்தில் அடுத்த கட்டத்தில் பேசப்படும். அப்படியே ரேரா ராமநாதபுரத்தில் கருப்பசாமி ஆடுன்னு ஆடுறாரு. எதுக்கு சாமி ஆடுறாரு? ஒருவேளை கோயில் கொடையா இருக்குமோ அப்படின்னு யோசிக்காதீங்க. வாக்கு கேட்டு ஆடுறாரு. யாருக்கு கேட்டு எப்படி ஆடுறாருன்னு பாருங்க. உதவி தொகை வாங்குறியா? சொல்லு. 1000 ரூபாய் மாசம் கொடுத்துருக்காங்க. இப்ப மொத்தமா 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. பிள்ளைகளுக்கு ரொம்ப அதை கொடுத்ததுனால ரொம்ப தமிழ்நாடு என்னைக்கு தலை முடியாது. அப்படியே கவுண்டருக்குள்ள போறான். நாஞ்சில் சம்பத் ஐயா ரொம்ப இலக்கிய நயத்தோட பேசக்கூடிய மனுஷன் சொல்றாரு, மதிமுக மண்ணோட போச்சு, தேமுதிக தேஞ்சு போச்சு, இந்த பக்கம் தமாக தாவி போச்சு, நாங்க தான் இப்போ கரெக்டா இருக்கிறோங்கிற மாதிரி பேசுறான். மாற்றத்தை கொண்டு வரத்தான் என்னை ஆட்கொண்ட அண்ணன் வைகோ அவர்கள் 1994 மே திங்கள் 6ஆம் தேதி மறுமலர்ச்சி திமுகவை தொடங்கினார்.
லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவர்களுக்கு பின்னால் அணிவகுத்தோம். 9 திமுக மாவட்ட செயலர்கள் வைகோவை நம்பி வந்தார்கள். இன்றைக்கு அந்த கட்சி மண்ணோடு மண்ணாகி இப்பொழுது அறிவாலயத்தில் ஸ்டாலின் காலடியில் 7 அடி உயரமுள்ள வைகோ கீழே விழுந்து கிடக்கிறான். ஒரு பாஸ்போர்ட் கடவுள் சீட்டு கூட எடுத்துக்கொள்ளாத பவித்திரமான மனிதன் மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸை தொடங்கினார். அந்த கட்சி இன்றைக்கு அவருடைய புதல்வன் ஜி.கே. வாசன் மிக குறைந்த விலைக்கு மோடிக்கு விட்டு விட்டார். பசித்தால் பால் சோறு போடுகிற தயாளன் விஜயகாந்த் தேமுதிகவை தொடங்கினார். இப்பொழுது இந்த கட்சி அவருடைய காதல் மனைவி பிரேமலதா விஜயகாந்த் அறிவாலயத்திலே அடகு வைத்து விட்டார். கட்சி முடிந்து விட்டது. நம்பியிருந்த கமலஹாசன், அந்த கமலஹாசன் டார்ச் லைட்டை எடுத்துக்கொண்டு வந்து தொலைக்காட்சி பெட்டி உடைத்து திமுகவின் மீது தீவிர எதிர்ப்பு காட்டியது மாதிரி நடித்து இப்பொழுது டார்ச் லைட்டை வைத்துக் கொண்டு அறிவாலயத்திலே கட்சி உயிரோடு இருக்கிறதா என்று தேடிக்கொண்டிருக்கிறார். ஜெயக்குமார் அண்ணாச்சி சடக்குன்னு கோவப்பட்டு சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க இலக்கிய நயமா என்ன வேணாலும் பேசுங்க, ஆனா உங்க தலைவர் வாய்க்கு வந்ததெல்லாம் அவர் பாட்டுக்கு பேசுறார். அங்கிட்டாக்க வந்து கடைசியில் எங்க கையை கடிச்சு வச்சு விட்டார். நாங்க சும்மா இருக்க மாட்டோம், அப்புறம் வேற மாதிரி ஆயிப்போவும், பார்த்துக்கிடுங்க, நாங்கள்லாம் வேற மாதிரிங்க. ஒரு ஸ்கிரிப்டை வந்து மனப்பாடம் பண்ணி பேசுறது ரொம்ப ஈஸி. அது யார் வேணாலும் பேசலாம் ஸ்கிரிப்டை. அது ஆக்சுவல் ஏற்கனவே அவர் வந்து ஒரு கை தேர்ந்த ஒரு நடிகர். அதாவது அவர் சொல்லித்தர தேவையில்லை, எப்படியெல்லாம் வந்து பாடி லாங்குவேஜ் இருக்கணும் அப்படின்றத அவர் வந்து அவர் வந்து தன்னுடைய பாடி லாங்குவேஜ் மூலமாக வெளிப்படுத்த முடியும். நான் என்ன சொல்கிறேன், ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுங்கன்ற. ஏங்க ஒரு தடவையாவது வந்து ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுமா இல்லையா? நீங்கள் கேட்குறீங்க என்ன கேள்வினாலும் நான் ப்ரிப்பேர்டாக இல்லையா? இல்லை, ஆனாலும் நான் ஸ்பான்டேனியஸாக சொல்கிறேன்ல. அந்த மாதிரி வந்து விஜய் வந்து இங்கே சொல்லுங்கள். அந்த மாதிரி வந்து ஒரு சொல்கிறதுக்கு ஒரு தில்லு வேணும், திராணி வேணும். அந்த தில்லு திராணி இல்லாமல் ஏதோ இவரு தான் தில்லு திராணி இருக்கிற மாதிரி வந்து எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டில் யார் டைரக்டர்? ஆதவர்ஜுனாவும் அருண் தான் டைரக்டர். இவர் வந்து ஸ்கிரிப்டில் படிக்கிற ஒரு வசனத்தை படிக்கிற ஒரு நடிகர். அப்படிதான் பார்ப்போம். அப்படியே தமிழிசேக சடக்குன்னு வந்தாங்க. தம்பி விஜய் இப்போ கொஞ்சம் நல்லா பேசுறார், முந்திக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ட்ரெயின் அப் கொடுத்துருக்காங்க, எங்ககிட்ட வாங்க டியூஷன் சொல்லி தர, நல்லா பேசுங்க. அதாவது கூட்டணிக்குள்ள வர்ற மாதிரி ஒரு சின்ன அழைப்புன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் பாருங்க, டிஎம்கேவை ஆள் பிடிக்காங்கன்னு அங்கே போகிற வகையில் சொல்கிறாங்க. நிச்சயமா திராவிட முன்னேற்ற கழகம் தோற்கடிக்கப்பட வேண்டிய ஒரு கட்சி. எல்லாம் வாங்க வாங்க வாங்கன்னு யாராவது அறிவாலய நிழல்ல போய் நின்னா கூட்டணிக்கு வந்திருக்கீங்களா, வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு சேர்க்கிற நிலைமையில இன்னைக்கு திமுக இருக்கிறது. பதற்றத்தோடு இருக்கிறார்கள். அதனால முதலமைச்சர் சொல்றார், நான் கடுமையா உழைத்து கொண்டு இருக்கிறேன். நான் திட்டமிட்டதற்கு மேல் உழைச்சு உங்க பையன்ட்ட கொடுக்க போறீங்க ஆட்சியை, அதுக்கு தானே உழைத்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் அது நடக்காது என்பதான் நாங்கள்லாம் சொல்லி கொண்டிருப்பது. மக்களுக்கான ஆட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி. அதிமுக முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அதை தெளிவாக தேசிய ஜனநாயக கூட்டணி சொல்லிவிட்டது. அதனால் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்பதை நான் இந்த ஹோலி பண்டிகையில் வண்ணமயமான இந்த விழாவில் எண்ணமயத்தோடு சொல்கிறேன். OS மணி அண்ணாச்சி வந்தார்லா, திமுகவை அப்படியே தூக்கி எடுத்து அலேக்கா தூக்கி வச்சிட்டோம்னா நம்ம இடம் காலி ஆயிரும், நாம போய் சடக்குன்னு உட்காந்துக்கலாம், அவங்க ஆட்சி ரொம்ப மோசமா இருக்குங்கார். இப்படியா சொல்லுவாங்க? இது நாடு காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், மக்கள் நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆட்சி தொலையணும். எங்க பார்த்தாலும் போதை, எங்க பார்த்தாலும் கஞ்சா. கஞ்சாவுக்கு அளவே கிடையாது. நம்ம திருப்பூண்டியில ஒரு 75 வயசு ஆத்தாவை காட்டுல கொண்டு வச்சு கொண்டுட்டானுல, என்னால அதுக்கு மேல சொல்ல முடியல. 75 வயசு ஆத்தா, கஞ்சா குடிச்சவனுக்கு ஆத்தாவானும் தெரியல, என்னன்னு மண்ணும் தெரியல, கொண்டு போய் வச்சு கொண்டுட்டாங்க. அதனால இந்த நாட்டுல பெண் குழந்தைகளுக்கு இருந்து மூதாட்டிகள் வரை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நேற்றைக்கு முந்தா நாள் வெள்ளப்பள்ளத்துல எங்கேயோ நம்ம அங்கே நடக்குது அங்க நடக்குது இங்க நடக்குதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். 7 பவுன் செங்கிலியே வெள்ளப்பள்ளம் கடத்தருல அறுத்துட்டு விட்டாங்க. அறுக்கிற 7 பவுன் அறுக்கும் போது தொண்டை என்ன வலிக்கும். அப்படியே இவருக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி முருகண்ணாச்சி வந்தார். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, எலெக்ஷன் ரிசல்ட் வரும் பொழுது சீட்டு நமக்காக இருக்கும், நீங்க சர்ன்னு வந்து நின்னுக்கலாம்.
அவன் உட்கார்ற ஆளை நாங்கள் டிசைட் பண்ணுவோங்காரு. நிலைப்பாடு திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கு ரெடியா இருக்கிறாங்க, மக்கள் ரெடியா இருக்கிறது என்ன, என்டிஏ கூட்டணி ரெடியாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் எழுதி வச்சுக்கோங்க, தேர்தல் என்னைக்கு நடக்குதோ அன்றைக்கு திமுக அரசாங்கம் வீட்டுக்கு போகும், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். செவனேன்னு நாங்கள் வாட்டுக்கு போகிறோம் பேசுகிறோம். ஏங்க ஒரு கூட்டணின்னு இருந்தால் ஒரு ஆட்கள் இருந்தால் அப்படி முன்ன பின்ன பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்கோம், அப்படி இப்படி இருக்கும். நீங்கள் வாட்டுக்கு அவங்க பிரிந்து விட்டார்கள், அப்படியே பிரிஞ்சு போச்சு, அவ்வளோதான். எதுக்கு உங்களுக்கு இந்த வேலை? உங்கள் ஏரியாவில் என்ன வேலை இருக்கோ அதை போய் பாருங்க அப்படிங்க. இரண்டு கட்சிகளும் உறவு தொடர வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இவ்வளவு நாட்களாக செயல்பட்டு வந்தார்கள். அந்த உறவு தொடரும் என்று முழுமையாக இரண்டு பேரும் முழுமையாக நம்புகிறேன். எனக்கு ஸ்பெசிஃபிக் நம்பர் எனக்கு தெரியாதுங்க, ஸ்பெசிஃபிக் நம்பரை சொல்ற இடத்துல நான் இல்லை. என்ன நம்பராக இருந்தாலும் ரெண்டு பேரும் முழு மனதோடு அந்த நம்பரை ஏற்றுவாங்க. ஸ்பெசிஃபிக் நம்பரை சொல்றதுல நான் என்னுடைய நான் அந்த இடத்துல இல்லை. நாங்கள் ஒத்துக்கிட்டோம்யா, இந்திரா காந்தி அம்மா எமர்ஜென்சியை கொண்டு வந்தது தப்புன்னு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அதனால ஏற்பட்ட விளைவுகளை ஒத்துக்கிட்டாங்க. மன்மோகன் சிங் ஐயா ஆட்சி காலத்தில் எல்லாத்தையும் திருத்தணும். நீங்கள் ஒத்துக்குறீங்களா? இப்போ 10 வருஷம் என்னமோ 12 வருஷம் ஆட்சி பண்ணுறோம்னு சொல்கிறீங்களே, ஒரு விஷயத்தை ஒத்துக்க சொல்லுங்க உங்கள் மோடி ஐயாவை பார்ப்போம் அப்படின்னு சவால் பண்ணுறார். எமர்ஜென்சி தப்புன்னு இந்திரா காந்தி சொல்லியிருக்காங்க, அது சரித்திர உண்மைதானே. எந்த ஒரு அரசியல் தலைவரோ எந்த ஒரு அரசாங்கமோ எந்த ஒரு அரசியல் கட்சியோ தவறே செய்யலன்னு எப்படி சொல்ல முடியும்? சில சமயங்கள் எடுக்கின்ற முடிவுகள் அதை பிற்காலத்தில் யோசித்து பார்க்கும்போது அது தவறுன்னு இருக்கும். அதுக்காக வருத்தம் தெரிவிக்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்ஸ்மேன் லைக் பிஹேவியர். ஒரு பெரிய ஆளுமை மிக்கவர்களால மட்டும்தான் அது அவர்கள் செய்த தவறை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆப்ரேஷன் இந்த இந்திரா காந்தி இறப்புக்கு அப்புறம் சீக்கியர்களை பெரிய கொடூரம் நடந்தது டெல்லியில். அதற்கு மன்மோகன் சிங் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. இந்திரா காந்தியே எமர்ஜென்சி தப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஆனால் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா பாஜக அவங்க செஞ்சதில் எதையாவது ஒன்றையா தப்புன்னு ஒத்துக்கிறாங்க, தயாராக இருக்காங்களா? பெரிய பெரிய தலைவர்களால் மட்டும்தான் அவர்கள் செய்த சில காரியங்களை ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கும் பொழுது பிற்காலத்தில் இது ஒரு தவறாக இருந்திருக்கலாம் என்று உணர்ந்து அதை தவறு என்று சொல்லக்கூடிய மனப்பான்மை இருக்கு. ஆமா, ரெட்டை என்ஜின்ல அப்படியே புதுச்சேரி வளர்ந்து போச்சு, பாண்டிச்சேரி அப்படியே இதாகி போச்சுன்னு கதை விட்டுட்டு போனீங்களே, உங்க என்ஜின் எங்க இருக்குன்னு கொஞ்சம் காட்டுங்கன்னு கேட்காரு நாராயணசாமி என்னாச்சு. பிரதமர் அவர்கள் பதில் சொல்லாத பட்சத்தில் முதலமைச்சருடைய ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருக்கின்ற மாநில அந்தஸ்து கோரிக்கை பிரதமர் அவர்களுக்கு பதில் சொல்லாத காரணத்தால் அவர் கூட்டணி விட்டு வெளியே வர தயாரா? புதுச்சேரி மாநிலத்துக்கு மாநில அந்தஸ்து இருந்தால்தான் நாங்கள் வளர்ச்சியை காண முடியும் என்று பிரதமரிடம் அழுத்தம் திருத்தமாக இந்த மேடையிலே நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டாம். அதுதான் முதலமைச்சர் உண்மையிலேயே புதுச்சேரி மாநில மக்கள் மீது அக்கறை இருந்தால் அதை சொல்லியிருப்பார். ஆனால் பிரதமர் கோபித்துக் கொள்வாரோ என்ற பயத்தோடு சிறு வருத்தம் என்று பேசுகிறார். முதலமைச்சர் சொல்றார் ரெட்டை என்ஜின் ஆட்சி வேகமா ஓடுன்னு. எங்க வேகமா ஓடுது? முதலமைச்சர் என்ன சொல்றாரு? எங்களால் செயல்பட முடியல, அதிகாரிகள் முட்டுக்கல்ல போடுறாங்க, எங்களுக்கு மேலே இருக்கிறாங்க ஆளுங்க அப்படின்னு பேசுறாரு முதலமைச்சர். இதான் ரெட்டை என்ஜின் ஆட்சியா? ரெட்டை என்ஜின் ஆட்சி ஓடாது நிற்குது. ரெட்டை என்ஜின் ஒரு ஓட்டை என்ஜின் ஆட்சியாக போச்சு புதுச்சேரியில். அப்படியே ஐயா உங்களுக்கு ஞாபகம் மருந்து இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க, டேட்டாவை எடுத்து அள்ளி அள்ளி கொடுக்குறேன். அதை விட்டு வாய்க்கு வந்ததை பேசாதீங்க, அது உங்க ஞாபகம் மருந்தே வெட்ட வெளிச்சு போட்டு காட்டுதுல்ல அப்படிங்க. பிரதமர் சொல்றாரு பாருங்க, இந்த ரெட்டை என்ஜின் ஆட்சி இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணம்ன்றாரு. இதை விட அப்பட்டமான பொய் எதுவும் இல்லை. பிரதமருக்கு ஞாபக மருதி அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அரிசி போடுறதை தடுத்து நிறுத்ததே பிரதமர் மோடி தான். அவர் எங்க ஆட்சியை குறை சொல்றாரு. இப்படி பிரதமருடைய புதுச்சேரி, அதாவது புதுச்சேரி புதுவைக்கு பல எதிர்பார்ப்புகளுக்கிடையே மக்கள் இருந்தார்கள். பிரதமர் வேலை வாய்ப்பு திட்டத்தை உருவாக்குவார், தொழிற்சாலையை கொண்டு வரதுக்கு நடவடிக்கை எடுப்பார், புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனால் ஒன்றுமே நடக்கலை. பிரதமருடைய வருகை மக்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றவில்லை. மக்கள் ஏமாந்து போனார்கள். பிரதமருடைய இந்த வருகை
முழுமையும் தோல்வி அடைந்திருக்கிறது. அப்படியே சடக்குன்னு சொல்றாரு இன்னொருத்தர். இங்க இருங்க, எங்க கூட கூட்டணி வச்சதுனால தான் ரங்கசாமி ஐயா முதலமைச்சர் நாற்காலியில் இருக்கார் 2வது வட்டமா. இப்பயும் எங்க கூட தான் இருக்கார், அடுத்தும் அவர் தான் ஆவார். பின்னாடி இருந்து மட்டும்தான் நாங்க இயக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அங்க உள்ள அன்பழகன் அண்ணாச்சி. நாங்க கூட்டணி இருந்தாதான் அந்த கூட்டணியை வெற்றி பெறும். என்ஆர் 2011 எங்க கூட கூட்டணி வச்சாரு, முதலமைச்சர் ஆனாரு. 2016 எங்க கூட கூட்டணி வைக்கல, அவர் முதலமைச்சர் ஆகல. 2021 எங்க கூட கூட்டணி வச்சார். நாங்க ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அது வேற விஷயம், ஆனாலும் முதலமைச்சர் ஆனார். மீண்டும் என் கூட அவர் கூட்டணி வச்சாதான் முதலமைச்சர் ஆக முடியும். அதை நாங்க ஆணித்தனமா சொல்றோம். மக்கள் விரும்பக்கூடிய ஒரு கூட்டணி இது. அதிமுகவும் என்ஆர் காங்கிரஸும் இணையணும்னு சொல்லி இணைந்து கூட்டணி சந்திக்கணும்னு சொல்லிட்டு உடன் பிஜேபி. இதுல எந்த விதமான மாற்று கருதும் எங்களுக்கு இல்லை. இங்க பாருங்க, நாங்க ஒன்று கேட்டோம், அவங்க ஒன்று சொல்றாங்க. அது கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் எங்களுக்கு திருப்தி தான், வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க ஹாப்பியா தான் இருக்கோம். உங்களுக்கு இவ்வளவுதான் செய்தி, போங்க அப்படிங்காரு மக்கள் நீதி மைய கட்சிக்காரர். அனுபவம் வாய்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் அண்ணன்மார்கள் எல்லாம் கூட இருந்தாங்க. எல்லாத்தையும் கேட்டு அறிந்தார்கள், டேட்டாவை தீவிரமாக ஆராய்ந்தார்கள். எல்லாம் நாங்கள் கொடுத்த தரவுகள் எல்லாத்தையும் பார்த்தாங்க. இந்த தரவுகள் எல்லாம் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய தரவுகள் தான். அதை எல்லாத்தையும் நாங்களும் மீண்டும் அவர்கள்ட்ட கொடுத்து எல்லாம் பேசினோம். அவங்க தலைமை நம்ம முதலமைச்சர் ஐயா பார்வைக்கு கொண்டு செல்வதாக கூறியிருக்கிறார்கள். அதே போன்று எங்கள் தலைவர் வழிகாட்டுதல் கொடுத்ததன்படி இன்றைக்கி எல்லாத்தையும் நாங்கள் இன்றைக்கி ஒப்படைச்சிருக்கிறோம். தரவுகள் எல்லாம் வருங்காலங்களில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்கிறது முடிவுகள் எல்லாம் தெரிய இருக்கிறது. இதெல்லாம் இப்போ உடனே எத்தனை தொகுதியில், இது ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை தான். இதில் எத்தனை தொகுதிகள் நீங்கள் கொடுத்துருக்கீங்கிறத எல்லாம் இங்கே நான் பொது வழியில் இப்போதைக்கு தெரியப்படுத்த வேண்டியது இல்லை. கோழி அடைகாப்பது போன்று அந்த தாய்மை உள்ளத்தோடு நாங்கள் எல்லாம் இதை அடைகாத்து கொண்டு வருகிறோம். குஞ்சு பொறித்து வரும்போது உங்களுக்கு எத்தனை தொகுதிகள் என்று தெரியும். எங்களுக்கு முதலமைச்சர் ஏதாவது செய்வாருங்கிற நம்பிக்கை பரிபூர்ணமாக இருக்கு. ஏன்னா மோடியை எதிர்க்கணும், பிஜேபியை எதிர்க்கணும், ஆர்எஸ்எஸ் எதிர்க்கணும்னா அது திமுகவில் மட்டும்தான் முடியும். இது கண்கூடான உண்மையாக இருக்கு. அதனால கடந்த 5 வருஷமா கூட இருக்கும், இப்பயும் ஏதாவது செய்வாங்க அப்படின்னு ஆம் ஆத்மி என்னாச்சு அப்படியே தூண்டில் போடுறாங்க. ஆனால் தமிழகத்தில் இவர்களை விட்டுவிடக்கூடாது, இவர்களை கால் பதிக்க அனுமதித்து விடக்கூடாது என்பதற்காக அதை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதனுடைய தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் தான் வலிமையாக இருக்கிறது. ஒரு தைரியமான முதல்வராக இருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட தலைவருடன் நாட்டினுடைய நன்மைக்காக, மக்களுடைய நன்மைக்காக அவர்களோடு இணைந்து இந்த தேர்தலை சந்திப்பதென்று தமிழக ஆம் ஆத்மி கட்சி முடிவெடுத்திருக்கிறது. அந்த வகையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னமிருந்தே நாங்கள் தொடர்ந்து இந்த கூட்டணியுடைய வெற்றிக்காக நாங்கள் தொடர்ந்து செயலாற்றி வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இந்த முறை எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தர இருக்கிறார்கள். ஆகையினால அது நடைபெறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு, ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தமிழக முதல்வர் தருவார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. வாங்க, இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே கல்வி பயிர்றதுல, அதுவும் உயர்கல்வி பயிர்றதுல பெண்கள் ரொம்ப அதிக அளவாக உள்ள இருக்கிறாங்க. படிச்சுக்கிட்டே இருக்கு புள்ளக்காடுங்க, படிப்புல பின்னி எடுக்குங்க, படல் எடுக்குங்க அப்படின்னு எல்லாரும் பெருமைப்படுறோம் இல்லையா? எதனால பிள்ளைகள் இப்படி படிச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டோம். அவங்க உண்மையிலேயே பரீட்சையில கேள்வித்தாளை பார்த்து பரீட்சை எழுதுற மாதிரி மழை பதில சொல்றாங்கல்ல. முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ஒரு பெண் சுயமா ஒரு முடிவு எடுக்கிறான்னா அதுக்கு யாருமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா இப்போ அப்படி கிடையாது. பெண்களுக்கு சுய மரியாதைக்காகவும் யாரையும் சார்ந்து வாழக்கூடாது, சுதந்திரமா இருக்கிறதுக்காகவுமே இந்த பெண் கல்வி இருக்குது. அந்த பெண்கள் படிச்சிச்சுன்னா அடுத்த ஜென்ரேஷன், அடுத்த வருகின்ற ஜென்ரேஷனுக்கு அதே மாதிரி கல்வி போய் சேரும். ஒரு பெண்ணுக்கு கல்வி எடுத்தால் வீடு மட்டும் இல்லை, இந்த நாடும் நல்ல சுபிட்சம் பெறும். மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் தான் கல்விக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்குறாங்க. இங்கே தான் நிறைய பெண்களும் படிக்கிறாங்க. முஸ்லீம் பெண்கள் வெளியில வர்றதுக்கே வாய்ப்பு இல்லை. ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல பெண்கள் வெளியில மேற்படிப்பு படிச்சு இன்னைக்கு பெரிய துறைகள் எல்லாம் இருக்காங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. வெறும் யூஜி ஒண்ணி முடிக்காம இந்த இடம் பர்டிகுலர் லோக்கல் ஏரியான்னு இல்லாம they are ready to go to abroad to take care of their academics, இன்னும் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு. பஞ்சாப்லேருந்து, டெல்லியிலேருந்து, ராஜஸ்தான், கல்கட்டா,
எம்பி வெளிநாடு மாநிலத்திலேருந்து தமிழ்நாட்டில் உயர்கல்வி படிக்கிறது ரொம்ப விரும்புகிறாங்க. நம்ம முதல்ல வந்து கல்வி இல்லை, இப்போ வந்து கல்வி இல்லைன்னா எதுவுமே இல்லை. ஆண்கள் பெண்கள் சமங்கிற டென்ஷன் இருக்கு. இப்போ அவங்கள படிக்க வைக்கணும், வேலைக்கு போகிறதுக்கு நம்ம பயிற்சி எடுத்து அவங்களுக்கு வேலையை வாங்கி கொடுக்கணும். கஷ்டப்பட்டுட்டு இருக்காருங்கிறதுனால பிள்ளைங்களை படிக்க வச்சு நல்லா எதிர்காலத்தை வந்து நல்லா உருவாக்கணுங்கிற அந்த ஒரு மனப்பான்மையில தான் படிக்க வைக்கிறாங்க. இவங்க வந்து எல்லா அட்மிஷன் ஷெட்யூலும் வர்றதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. அது காரணம் வந்து பெற்றோர்கள் வந்து படிப்போட அவசியத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க. வந்து சுதந்திரமா படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பிள்ளைங்க வந்து நல்லா படிக்கிறாங்க. குடும்பத்தில் ஆண் பெண் 2 பேரும் சம்பாதிச்சாதையும் வந்து வாழ முடியும் அப்படிங்கிற தகுதி வந்துருச்சு. இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒரு டிகிரியோட ஸ்கூலோட முடிக்கணும்னு ஆசைப்படுறது கிடையாது. இதுக்கு முந்தைய அரசும் சரி இந்த அரசும் சரி கல்வி அப்படிங்கிற பட்சத்தை கையில் எடுத்திருக்க வகையில் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான திட்டங்கள் தான். இப்போ இருக்க அரசாங்கமும் படிக்கிறதுக்கு ஏகப்பட்ட சலுகைகள், ஸ்காலர்ஷிப்ல இருந்து உணவு முறையிலிருந்து எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெண் கல்வி இந்நாட்டின் அவசியம். நம்ம தர்பாரில் இது வரைக்கும் பார்த்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். அதே மாதிரி அடுத்த தர்பாரில் இதே ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே.